ஐயா வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராணி ஒன் எஸ்கேப் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம மல்டி பிளேயர் மூடில் எஸ்கேப் ஆக போகிறோம். இந்த சியான் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் யாருன்னே தெரியாது. இந்த பக்கத்தில் ஜெய்மர்ஸ் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் கூட நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்கள் வரக்கூடிய நம்ம இருக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ அம்மா, என்ன ஆண்டி சே. ஆக்சுவலாக நான் இங்கே எப்படி வந்தேன்னா, நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாட வந்து நான் அப்போ பேட்டிங் ஆடிட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து நான் அடித்த ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டு இந்த வீட்டில் வந்து விழுந்துருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த பால் நீ தான் அடித்த, நீயே போய் எடுத்துடுவான்னு என்ன கோத்து விட்டாங்க. சரி, வேறு வழியே இல்லாமல் நான் தான் மேலே ஏறினேன். ஒருத்தன் உதவியால் ஒருத்தன் நின்றுனா அவன் மேலே அப்படியே ஏறி குதிச்சு பால் எடுத்து அந்த பக்கம் வீசிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்னால் வர முடியல. நான் அந்த நேரம் பார்த்து என் கால் வேற சுளிக்கிருச்சு. அந்த நேரம் பார்த்து பின்னாடி ஒரு கெட்ட உருவம் வந்து டமாருன்னு நடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் இங்கே இருக்கேன். அந்த பாலும் கூட 10 ரூபா தான், பிளாஸ்டிக் பால் தான். அந்த பாலுக்கு ஆசைப்படாமல் நான் பாட்டுக்கு அப்படியே போனால் போது விட்டுருந்தேன்னா நான் இங்கே வந்து மாட்டியிருக்க மாட்டேன். நான் தான் பேராசைப்பட்டு பால் எடுக்க போய் மாட்டிக்கிட்டேன். போய் ஒரு பாலுக்காக வந்து இங்கே வந்து மாட்டிட்டேன். நம்மளை மாதிரி பரிதாப ஜீவன் இங்கே யாருமே இல்லை. சரி, இங்கே ஜெய்மாரிஸ் வரட்டும், அப்புறம் அவன்கிட்டையும் கேட்போம் நீ எப்படி வந்தனே. இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த இன்ஜின் தேவைப்படாது. அதனால நம்ம வந்து இந்த இன்ஜினை அப்படியே அங்கே போயிட்டு இங்கே போட்டுட்டு அந்த கேஸ் சிலிண்டரை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்தாச்சு. ஒருவேளை கார் எஸ்கேப் பண்ணுற மாதிரி இருந்தால் எதுக்கோ இதையும் எடுத்து போன்னு எடுத்தாச்சு. இப்போ கிராணி இந்த பக்கமாக வருவா. நம்ம அதுக்குள்ளேயே அந்த பக்கமாக போயிட்டு அந்த காருக்குள்ளே என்ன இருக்குன்னு மொத்தமாக பார்த்துருவோம். ஆனால் என்ன இடங்க இது, சை வெத்தலையாக போட்டு சவச்சு துப்பி வச்சுருக்கு. சை, நடக்கிறக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது, போடு வெப்பன்கி. இந்த கிளவி ஒரு பாலுக்காக என்னை அடிச்சு தச்சுல. இப்போ பாருங்கள், அந்த வெப்பன் எடுத்து அதை எப்படி போலன்னு பொழக்கிறேன். ஒரு வழியாக வெப்பன் எடுத்தாச்சு. இந்த வெப்பனை வச்சு அடி பொழக்க போகிறேன். ஓகே, 3, 2, 1 போடு. சரியான சாட்டி அடித்த அடியில் அது 2 நிமிஷத்துக்கு இந்திக்காது. இப்போ அந்த கிளவி வரக்குள்ளே ஆஹா, ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கணும்ல. ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு ஏரோவை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் அங்கே போய் இந்த ஏரோவை எடுத்து அந்த மேலேருந்து அடித்தோன்னா ஸ்க்ரூ டிரைவர் கீழே விழுந்துடும். அந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து அந்த ஸ்டெப்ஸ் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்த ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும். இந்த கிளவி வேற சும்மா நந்தி மாடி முன்னாடி படுத்துருக்கு. சை, சரி அதை விடுங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். போடு பேட்லாக்கி வெறித்தனம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்லாக்கியே கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எல்லாமே சிம்பிள் தான். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயரை வச்சு அந்த ஒயரை கட் பண்ணிட்டான். ஒரு வேலை மிச்சம். டேய் எங்கடா குடுகுடுன்னு வர்ற? டேய் ஜெய்மாரிசி, உன்னை கேட்கணும்னு நினச்சேன். நான் பால் எடுக்க வந்து மாட்டிக்கிட்டேன் இந்த வீட்டில். நீ எப்படா மாட்டுன? ஐயோ அந்த விஷயத்தை எப்படி நான் என் வாயால் சொல்லுவேன். சரி, அப்போ மூக்கால சொல்லு. டேய் என்னடா ஜோக்கா? ஆமாம், இது ஜோக்கு தான். நீ இங்கே எப்படி வந்தேன்னு அதை முதல்ல சொல்லு. நான் ஒரு பிச்சைக்காரன். எனக்கு எப்போலாம் மினிமம் ஒரு 500 ரூபாயாச்சு பிளாட்ஃபார்மில் எனக்கு கிடச்சிடும். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு 400 ரூபா தான் கிடச்சிது. நான் என்ன பண்ணியிருக்கோம், சரி வந்த வரைக்கும் லாபம்னு போயிருக்கணும். நான் என்ன பண்ணேன், வீடாக போய் பிச்சை எடுக்க ஆரம்பித்தேன். அப்படியும் எனக்கு 50 ரூபா தான் கிடச்சிது. சரி, இப்போ பெரிய ஒரு பங்களா இருந்துச்சு, அங்கே போய் பார்த்தா அங்கே யாரும் தருவாங்க நினச்சேன். ஆனால் பார்த்தேன் ஒரு கிளவி பலார்னு அரைஞ்சிருச்சு. அரைஞ்சது மட்டும் இல்லாமல் என் காசை வேற பிடுங்கிருச்சு. ஐயோ, இவன் வாழ்க்கை நம்மளோட பரிதாபமாக இருக்கேப்பா. சார்,
போய் அந்த கிளவி போயிட்டு ஒரு பிச்சைக்காரன்ட்டு அந்த காசை பிடிங்கிருப்பாரு. சை, இருந்தாலும் உனக்கு கொழுப்பு தான்டா. ஏன்டா இந்த வீடு உனக்கு பங்களாவாடா? உள்ளேயே துப்பி துப்பி வெத்தலையை போட்டு நல்லா சவுச்சு துப்பி வச்சுருக்கு. அப்போது என்ட்ரன்ஸில் எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கும். அதை பார்த்தே நீ போயிருக்கணும்டா. நீ வந்து ஆசைப்பட்டு ஒரு 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வந்ததுனால தான்டா அந்த கிளவியை நடிச்சது. உனக்கு இது தேவைதான்டா. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. டேய் ஜெய்மாரிசு, இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு. என்னது? கேட்டு தொலை. அது வந்து மறந்து போச்சு. நான் ஞாபகம் வரும்போது கேட்குறேன். என்னம்மா பண்ணி தொலை. ஐயோ எம்மாடி. ஐயோ அம்மா, என்ன அடி. டே, நீ எப்போடா செத்த? அண்ணே, நான் உங்களுக்கு முன்னாடியே செத்துட்டேனே. டே ஜெய்மாரிசு, எனக்கு ஒரு சந்தேகம்னு ஒரு கேள்வி கேட்டால, அது இப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னா, உனக்கு புள்ள குட்டி ஏதோ இருக்காடா? டேய், எனக்கு கல்யாணமே ஆகடா. ஏண்டா 450 ரூபாய்க்கு 3 நேரம் பிரியாணி சாப்பிடலாமேடா? அப்போ எதுக்குறா இந்த வீட்டுக்கு வந்து பிச்சை எடுக்க வந்து மாட்டினேன்? அதுவாடா, அது ஒன்றும் இல்லை. நான் வெறும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா எனக்கு இறங்காது. கூடவே சிக்கன் 65 அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா தான் எனக்கு இறங்கும். அதனால தான் எனக்கு வந்து 450 ரூபா பத்தலை. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு கிடச்சா நம்ம வந்து 65 வாங்கிடலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்படி நடக்கும்னு எவனுக்கு தெரியும்? அதுவும் கரெக்டு தான். எப்படி நடக்கும்னு எவனுக்கு தெரியும்? சார், உன் நிலமையை பார்த்தா என்னை விட மோசமாக இருக்கு. இதுக்காகவே அந்த கிளவியை கொல்றேன்டா. உனக்காகவே அந்த கிளவியை கொல்றேன்டா. வா வா வா, இந்தா வாயிலே வாங்க போகிறப்பாரு. இந்தா வாங்கிக்க. சே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைன்னா வாயிலே வாங்கியிருப்பா. சே, தப்பஸ்டா. எப்படியோ 2 நிமிஷத்துக்கு கிளவி தொல்லலை. இந்த பாருங்க, இப்போதைக்கு பேர்ட் சீடு கிடச்சிருக்கு. இதை போயிட்டு அந்த பறவைக்கு போய் சோறு போடும். ஒரு வழியாக வந்தாச்சு. இந்தா காக்கா, இந்தா சாப்பிடு. ஐயே, இது நம்மளுக்கு தேவையா இல்லையே. சை, என்னடா அது விளங்காததாகவே கிடைக்குது. போங்கடா, வந்ததுக்கு ஒன்றுமே இல்லை. சை, வந்ததே வேஸ்ட்டுன்னு தோணுது எனக்கு. இங்கே மேலே ஏதோ இருக்கா? இங்கே மேலே புக்கு தான் இருக்குது. அது எனக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. சரி, இங்கே ஏதோ ஓப்பனே பண்ணாமல் இருக்குது. எங்கேயும் எதுவும் இல்லை. சை, என்னடா ஒன்றுமே இல்லை, எல்லாமே காலியாக இருக்குது. சை, என்னங்க இது? இங்கே பாருங்க, கிளவி பாருங்களேன் எப்படி படுத்துருக்குன்னு. ஆஹா, என் வெப்பனை இங்கே வச்சேன்னு தரலையே. கிடச்சிருச்சு. என் வெப்பனை இங்கே இருக்குது. இப்போ இதை எடுத்து இதை இன்சர்ட் பண்ணிட்டு தேடுவோம். ஏன்னா எல்லாமே ஒரு சேஃப்டிக்கு தான். நான் பாட்டுக்கு சும்மா பச்சைக்கன்னு அழுத்தேன். அது எங்கே போச்சுன்னு வேறு தெரியலையே. ஐயையோ, அதுக்குள்ளே அந்த கிளவி வேறு வந்துட்டானா ஒரே போட்டுருவாளே. இப்போ நான் என்ன பண்ணுறது? சரி, பிரச்சனையே இல்லை. நம்ம இப்படி சுற்றி போய் அழுத்துப்போம். ஒரு வழியாக வெப்பன் எடுத்தாச்சு. இப்போ அந்த கிளவி எங்கே இருக்கோ பட்டுன்னு ஒரே அடி. அங்கே என்ன பண்ணுறது? ஐயோ, ஜெய்மாரசம் கொண்டுருச்சு. கிளவி சாவே. சை, என்ன இந்த கிளவி வேற அந்த வாட்டர் மேலே போய் படுத்துருக்கு. எப்படியோ எடுத்தாச்சு. சரி, இந்த வாட்டர் மேலனுக்குள்ளே மாஸ்டர் கீ இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. மாஸ்டர் கீ மட்டும் கிடச்சுன்னா நம்ம நேராக எஸ்கேப் ஆகிடலாம். பார்ப்போம், இருக்குதா இல்லையான்னு தெரில. இருக்கணும், இருந்தே ஆகணும். இன்னும் வெள்ளையாக இருக்குது. நானே கார் எஸ்கேப்பாக பண்ண போகிறேன். நானே டோர் எஸ்கேப் பண்ண போகலாம் பார்த்தா போயும் இந்த ஸ்பார்க் பிளக்கு விழுந்துருக்குங்க. ஐயோ, இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இது எனக்கு இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். இதுக்கு பதிலாக மாஸ்டர் கீ கிடச்சது தான் நம்ம மொத்தமாக எஸ்கேப்பே பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணுறது என் நேரம்? சரி, இப்போ மொத்தமாக எல்லா இடத்தையும் தேடியும் பார்த்தாச்சு. இங்கே இப்போதைக்கு எதுவுமே இல்லை. மாஸ்டர் கீ மேலேயும் இல்லை. இப்போதைக்கு நம்ம ஒரே இடம் தான் பார்க்கணும், அண்டர் கிரவுண்டு. அந்த ஒரு இடத்துல தான் இருக்க முழு வாய்ப்பு இருக்குது. வேறு எந்த ஒரு இடத்துல இருக்காது. அந்த இடத்துல இல்லைன்னா வேறு வழியில் நம்ம கார் எஸ்கேப் தான் பண்ணி ஆனோம். அந்த இடத்துல இருக்கும்.
அந்த இடத்துல இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிழவியை வர வச்சு நம்ம கொள்வோம். இப்போ இந்த தெடியை தூக்கிட்டேன்னா இப்போ அந்த கிழவி வருவா பாருங்க. ஏன் கிழவி இந்தா வாங்கிக்க ஓடு. இப்போதைக்கு 2 நிமிஷத்துக்கு இவ தொல்லை இல்லை. முதல்ல புக்கை போய் கண்டுபிடிப்பான். ஒரு வழியா அங்கே இங்கேன்னு வீடு பூரா சுற்றி புக்கு கிடச்சிருச்சு. எப்போலும் இதுதான் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இந்த வாட்டி என்னன்னு தெரில, கிடைக்கவே இல்லை. ரொம்ப கடைசி அங்கே தான் இருந்துச்சு, ஒரு செல்ஃபில் இருந்துச்சு. சரி விடுங்க, நம்ம இந்த வெப்பன் எடுத்துப்போமால. எடுத்தாச்சு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த ஸ்பைடருக்கு எடுத்து அண்டர் கிரவுண்ட் போகிறக்கு முன்னாடி இந்த கிளவியை போட்டுடலாமேன்னு நான் இங்கே நின்றுட்டேன். அங்கே சவுண்டு போட்டேன்னா அதனால் கன்ஃபார்மாக இங்கே வருவா. வந்தாலா ஒரே ஷாட்டு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் கூட நம்மளை அடிச்சிருவான்னு நினச்சேன். ஏதோ சைடில் பட்டு போயிடுச்சு. நல்ல வேலை, ஏதோ லக்கு, எனக்கு தப்பிச்சிட்டேன். சரி ஓகே, இப்போ ஸ்பைடருக்கு எடுத்து அண்டர் கிரவுண்டுக்கு போகிறது மட்டும்தான் பாக்கி. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு மாஸ்டர் கீ எடுக்கணும். அங்கே மாஸ்டர் கீயில் தான் அவ்வளோதான். நம்ம டோர் எஸ்கேப்பை விட்டுட்டு வேறு ஏதோ கார் எஸ்கேப்பு இல்லைன்னா அண்டர் கிரவுண்ட் அந்த ஸ்பைடருக்கு எஸ்கேப் தான் பண்ணோம். வேறு வழி இல்லை. ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளேயும் போயாச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்பைடர் எடுத்துட்டு நல்லா தப்பிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணோன்னா அங்கே மாஸ்டர் கீ இருந்தால் நம்ம டோர் எஸ்கேப் பண்ணலாம். இல்லைன்னா அவ்வளோதான். இதில் வேறு நான் வேறு பாதியில் ஸ்க்ரூ ட்ரைவர் வேறு மறந்துட்டேன். ஒரு வழியாக ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தாச்சு. நம்ம டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பண்ணோம். நம்ம நின்றுட்டே இருந்தோன்னா வேலைக்கு ஆகாது. இங்கேயும் வரல அங்கேயும் வரல. சரி நேராக ஓடி போவோம். சரி இப்போதைக்கு இங்கே ஒளிஞ்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு இங்கே தான் இருக்குது. சரி அது அங்கே போயிட்டு வரக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். ஒரு வழியாக வந்தாச்சு. இதுக்குள்ளே மாஸ்டர் கீ இருக்கணும். இல்லைனா அவ்வளோதான், நம்ம டோர் எஸ்கேப் பண்ண வந்தான். அப்பாடா, சூப்பரு, மாஸ்டர் கீ. ஒரு வழியாக மாஸ்டர் கீ கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ நான் இந்த 8 கால் பூச்சிக்கிட்டேருந்து தப்பிச்சு நேராக அந்த கிளவிட்ட போய் அடி வாங்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருக்கேன். ஜெய்மார்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதுக்கிட்ட அடி வாங்கி செத்துட்டான். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து எஸ்கேப் ஆகலான்னு தான் நான் பிளான் பண்ணுறேன். ஐயோ மாடி, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் பயந்தே போயிட்டேன். ஆஹா வருதே, ஐயோ ஓடு 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 ஓடு. ஆஹா எங்கே போகிறேன்னு வேறு தெரியலையே. ஐயோ ஐயோ பயமாக இருக்கே. ஐயோ பயமாக இருக்கே. ஐயோ காப்பாற்றுங்க. ஐயோ அப்பாடா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ நம்ம நேராக போய் கிரானைட் அடி வாங்குறது மட்டும்தான் பாக்கி. மிஸ்டர் கிழவி எங்கே இருக்கீங்க? இங்கே இருக்கீங்களா? வந்து அடி. இது பார்த்தீங்கன்னா Day 3. இப்போ பார்த்தோம்னா நான் எனக்கு ஒரு ஆசைங்க, தப்பிக்க கிளவியை ஒரே அடி அடிச்சுட்டு தப்பிக்கணும்னு. ஸோ என் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெப்பன் இருக்குது. அதையும் முதல்ல எடுத்துப்போம். இங்கே பாரு, கிளவி ஒரே அடி, கிளவி காலி. இப்போ நம்ம பார்த்தோன்னா எஸ்கேப் ஆகிறோம். ஜெய்மாரிசு டக்குன்னு வாடா, எஸ்கேப் ஆயிரும். அவ்வளோதான். ஐயையோ, என் 450 ரூபா போச்சே. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஏண்டா உயிர் பொழைச்சதே சந்தோஷம், அதை நினச்சி சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா 450 ரூபா போச்சுன்னு வருத்தப்படுற நீ. உன்னால் திருத்தவே முடியாதுடா.